சோசியல் மீடியா ஃபுல்லாவே மிக பெரும் அளவுல வைரலா போய்க்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, அது ஜானகி அம்மா அவர்களோட இறப்பு செய்தி தான். அவங்களோட இறப்பு யாராலயுமே ஏத்துக்க முடியாத ஒண்ணா தான் இருக்கு. தொடர்ந்து அவங்கள பத்தி ஏகப்பட்ட செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, 88 வயதான ஜானகி அம்மாள் அவர்கள் வயது மூப்பு காரணமா தான் இறந்திருந்தாங்க. அண்ட் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இதனால ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகியிருக்காங்களாமா. ஏன்னா, அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு லெஜெண்டரி சிங்கர் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மனுஷி. அவ்வளோ அன்பா எல்லாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்களோட மருமகளாக இருக்கட்டும், அவங்களோட பேத்திகளாக இருக்கட்டும், அங்க இருக்கவங்க கூடலாம் அவ்வளோ அன்பா இருந்திருக்காங்க. அண்ட் அவங்க அவங்க மட்டும் இல்ல, அவங்க இருந்த இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அவங்க கூட பழகுன நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இத தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்கள எப்படியாவது காப்பாத்தணும் அப்படிங்கிறதற்காக, அவங்களுக்கு தொடர்ந்து மெடிக்கல் செக்கப் பண்ணியிருக்காங்க. ரெகுலரான நல்ல டயட் ஃபுட் குடுத்துருக்காங்க. தொடர்ந்து அவங்கள நல்லா கேர் பண்ணி வந்திருந்திருக்காங்க. இருந்தும் வயது மூப்பு காரணமா அவங்க இறந்து போயிருக்குது. அவங்க யாராலயுமே அக்செப்ட் பண்ண முடியாத ஒண்ணா தான் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா பார்த்தீங்கன்னா, அவங்களோட மருமகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருந்திருக்கு. அவங்களோட பேத்தி அப்ஷரா அவர்கள் தான் இதில ரொம்ப அஃபெக்ட் ஆகியிருக்காங்களாமா. எங்க பார்த்தாலுமே ஜானகி அம்மா உருவம் தான் அவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு வந்து அவங்க கேர் பண்ணியிருந்திருக்காங்க. நைட்லாம் தூங்காம அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. சாப்பாடு ஊட்டிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவையான நெறைய விஷயங்கள கூடவே இருந்து பண்ணி குடுத்துருந்துருக்காங்க. அவங்க ரூம்லயே தான் அதிகமா வந்து அப்சரா அவர்கள் இருந்திருக்காங்களாமா. அப்படி பார்க்கும்போது, அந்த ரூம் அதுக்கப்புறம் பார்த்தா, கண்டிப்பா அங்க வந்து ஜானகி அம்மா குரல் தான் கேட்கும். அங்க அவங்க இருக்க மாரி தான் தெரியும். அதே மாரி தான் அங்க இருக்க டேபிள், அங்க இருக்க ஹால் அப்படின்னு எங்க திரும்புனாலுமே ஜானகி அம்மா தான் இருப்பாங்க. அப்சரா அவர்களுக்கு ஜானகி அம்மா ரொம்ப ரொம்ப உயிர் அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா அவங்க சிங்கராக இருக்கும்போது நெறைய இடங்களுக்கு போய் பாடியிருக்காங்க. நெறைய மொழிகள்ல போய் பாடியிருக்காங்க. அண்ட் அப்பலாம் பார்த்தீங்கன்னா, பாடி முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வீட்டுக்கு வரும்போது அன்டைம்லாம் ஆகிரும். சம்டைம்ஸ் வந்து நள்ளிரவு 12 மணிலாம் கூட இருந்திருக்கு. அப்ப வரைக்கும் கூட அப்சரா அவர்கள் முழிச்சிருந்து, "பாட்டி வந்துட்டாங்களா? அவங்க வந்து என்ன சாப்பிட்டாங்க? மாத்திரை போட்டாங்களா?" அப்படின்லாம் கேட்டுட்டு தான் வந்து படுப்பாங்களாமா. அண்ட் அவங்க பாட்டிய பார்த்துட்டு தான் படுப்பாங்களாமா. அப்படி பழகி போனவங்க, இன்னைக்கு வந்து திடீர்னு பாட்டி நம்ம கூட இல்ல அப்படின்னாலுமே, அத அக்செப்ட் பண்ணிக்க முடியாம, நைட் ஆனா வந்து "பாட்டி வந்தாங்களா? பாட்டி வந்து சாப்பாடு சாப்பிட்டாங்களா? பாட்டி வந்து மாத்திரை போட்டாங்களா?" அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா வந்து அதே ஒரு தாட்ல இருந்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட வந்து பேசியிருந்திருக்காங்க. அவங்க நெறைய புரிய வைக்க ட்ரை பண்ணாலுமே, கண்டிப்பா இத வந்து அக்செப்ட் பண்ணிக்க அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன்னா கூடவே இருந்து கேர் பண்ணியிருந்திருக்காங்க. கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்சரா அவர்கள் மட்டும் கிடையாது, அவங்களோட அம்மா அவர்களுமே, அவங்க வந்து எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ முழுக்க முழுக்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்கள மிஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. எங்க பார்த்தாலும் அவங்க தெரிவாங்க. எங்கேயும் அவங்க குரல் இருக்கும். ஆனாலுமே இத கடந்து அவங்க வந்து தான் ஆகணும். ஒரு விஷயம் மட்டும் உண்மைதான். அவங்க வந்து இன்னைக்கு நம்மள விட்டு பிரிஞ்சு போயிருந்தாலுமே, கிட்டத்தட்ட 48,000 பாடல்கள் வந்து பாடி குடுத்திருந்திருக்காங்க. அந்த பாடல்களின் வாயிலாக, இசைத்துறையின் வாயிலாக என்னைக்குமே ஜானகி அம்மாள் நம்ம கூட தான் இருப்பாங்க. சாகா வரம் பெற்று இருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.